5 முகங்களை கொண்ட முருகன் கோவில் எங்க இருக்குன்னு தெரியுங்களா? எதனால முருகப்பெருமானுக்கு அங்க 5 முகங்கள் வந்தது அப்படிங்கறது எல்லாமே இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முருகனை பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவண பவ அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. பிரம்மதேவன் ஒரு டைம் என்ன பண்ணிருக்கானா, சிவபெருமானை வழிபடுறதுக்கு வந்திருக்காரு. அப்போ உள்ள போற வழியில விநாயகரை மட்டும் வழிபட்டுட்டு முருகப்பெருமானை வழிபடல. நம்ம முருகப்பெருமான் சும்மா இருப்பாரா? உடனே பிரம்மா கிட்ட போய் இப்படி கேட்குறாரு, பிரணவ மந்திரத்துக்கான விளக்கத்தை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு. அப்போ வந்துட்டு பிரம்மாவுக்கு அதனோட விளக்கம் தெரியலை. அப்போது இதனுடைய விளக்கம் தெரியாத நீங்களாம் படைக்கிற தொழிலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழிலை வந்துட்டு முருகப்பெருமான் அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு பிரம்மாவையும் சிறையில் அடிச்சிட்றாங்க. அப்படி அடைச்சதுக்கப்புறம் முருகப்பெருமான் வந்துட்டு தோற்றுவிக்கிற எல்லா உயிர்களுக்குமே இருக்கும், ஆனால் இறப்பு இருக்காதுங்க. அதனால உயிர்கள் நிறைய வாழ்ந்துட்டே இருந்தாங்க. பூமாதேவினால அதனுடைய தாக்கத்தை தாங்க முடியல. பூமாதேவி ரொம்ப தவிச்சு போயிடறாங்க. அப்போ சிவபெருமான்கிட்ட போய் இது மாதிரி சொல்கிறாங்க. அப்போது சிவபெருமான் யோசிக்கிறாரு, அதாவது படைக்கும் தொழில முருகப்பெருமான்கிட்ட இருந்து மறுபடியும் பிரம்மா கிட்டேயே கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி முருகப்பெருமான்கிட்டையும் போய் சொல்லிடுறாங்க. முருகப்பெருமானும் சரி அப்படின்னு ஏத்துக்கிட்டு பிரம்மா கிட்ட போய் பிரணவ மந்திரத்துக்கான அர்த்தத்தை வந்துட்டு சொல்லிட்டு அவரையும் விடுவிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம சுவாமி மலையில சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தினுடைய விளக்கத்தை முருகப்பெருமான் சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த தளத்துல வேத ஆகம விதிகளை வந்துட்டு சிவபெருமானுக்கு உபதேசம் சொல்லியிருக்காரு, அதாவது ஓதி இருக்காரு. அதனால இந்த ஊருக்கு ஓதி மலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்குதுங்க.